ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிரதமர் நரேந்திர மோடியை A1 என கூறினால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பிய நிலையில் ரகுபதி ஒரு கிரிமினல் என அண்ணாமலை பதிலளித்துள்ளார். ரகுபதியை விட அண்ணாமலைதான் கிரிமினல் என எதிர்வினையாற்றியுள்ளார் அமைச்சர் சேகர் பாபு. அண்ணாமலை அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி தவறான ஒரு செய்தியை அவர் A1 குற்றவாளி என்று சொல்லியிருக்கின்றார். முழுக்க இது ஒரு சட்டவிரோதமான செயல். இன்றைக்கு நம்முடைய கர்நாடகாவிலே எடியூரப்பா, பசவராஜ் பொம்மை அவர்களுடைய ஆட்சியிலே 40% கமிஷன் அரசு என்ற குற்றச்சாட்டு எழுந்தபோது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்று சொல்லி மோடியினுடைய அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை? இப்படி இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் என்கின்ற அடிப்படையிலே மோடியை நாங்கள் A1 என்று சொன்னால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா? எனவேதான் இன்றைக்கு அமலாக்கத்துறையை ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 1000 கோடி ஊழல் என்று சொல்லுகிறார்கள். ரைடு நடந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது? ஏதாவது ஆதாரம் காண்பித்திருக்கிறார்களா? அளவுக்கு அதிகமாக சொற்று சேற்ற வழக்குல தமிழ்நாட்டினுடைய மந்திரி ரகுபதி, சிறைத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை, வெக்கக்கேடு, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது நடந்து கொண்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அவரு மேல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இவர் சட்டத்துறை அமைச்சர், கோர்ட்ஸ் எல்லாம் அவர் கீழே. இவர் எங்க கிட்ட சட்டத்தை பத்தி ரகுபதி சொல்றாரு. அதனால என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரே கிரிமினல் தான். அமைச்சர் என்பது அண்ணா சொன்னது போல் அமைச்சர் என்பது தோளிலே போட்ட துண்டு, கொள்கை என்பதுதான் எங்களுக்கு இடுப்பிலே கட்டிய வேட்டி. ஆகவே துண்டு பெரிதா வேட்டி பெரிதா என்று வருகின்ற பொழுது வேட்டித்தான் பெரிது. ஆட்சி அதிகாரம் என்ற துண்டை உதறிவிட்டு களத்திலே ஒரு அண்ணாமலை அல்ல, ஒரு 100 அண்ணாமலை வந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கும். இது அவரை விட கிரிமினல் இவரு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.